பாரத மாதாவை மதிப்பது என்பதை, ஏன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 15ங்கிறதுனால சொல்றேன், நம்ம தாயையும் மதிக்கணும், இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களையும் மதிக்கணும், பாரத தாயை அதை விட அதிகமா மதிக்கணும். ஐயா சகோதரர் சொன்னாரு, நம்முடைய சகோதரி எல்லாருல இருந்து வித்தியாசமானவங்க, தேசியம் பேசக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் விருப்பம் உடையவங்க. ஐயா நான் உண்மையா சொல்றேன், இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கிறேன்னா என் தமிழ் தாயை என் நாக்கிலும், என் தமிழ் தாயை என் வாக்கிலும், என் பாரத தாயை என் நெஞ்சிலும் சுமந்து கொண்டுதான் வந்திருக்கிறேன். இங்க நான் வந்து ஒரு நடிகை, எல்லாரும் நடிகை கஸ்தூரி நடிகை கஸ்தூரி, உண்மைதான் நடிகை. ஆனா இங்க நான் நடிகையா வரல, ஐயாவுடைய ஒரு அபிமானியா வந்திருக்கிறேன், ஒரு பெண்ணா வந்திருக்கிறேன், ஒரு தாயா வந்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல தேச பக்தையாகவும் என்னுடைய அம்மன் மாரியம்மனின் பக்தையாகவும் நான் வந்திருக்கிறேன். அந்த பக்திங்கிறது தேசியம்னு நீங்க சொன்னீங்க, பக்தி வேற இல்ல, தேசம் வேற இல்ல, கடவுள் வேற இல்ல, நம்முடைய தேசம் வேற இல்ல, தாய்மார்கள் வேறு இல்லை, நம்முடைய தாய் நாடு வேறு இல்லை. இத நான் சொல்லல, நெப்போலியன் பிரான்ஸ்ல சொல்லியிருக்காரு, எனக்கு நல்ல தாய்களை கொடுங்கள், நான் உங்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு நெப்போலியன் சொல்லியிருக்காரு. அடுத்த தலைமுறைய வளர்க்கறது உங்க கையில தான் இருக்கு. பாரத மாதாவை மதிப்பது என்பதை, ஏன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 15ங்கிறதுனால சொல்றேன், நம்ம தாயையும் மதிக்கணும், இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களையும் மதிக்கணும், பாரத தாயை அதை விட அதிகமா மதிக்கணும். ஐயா சகோதரர் சொன்னாரு, நம்முடைய சகோதரி எல்லாருல இருந்து வித்தியாசமானவங்க, தேசியம் பேசக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் விருப்பம் உடையவங்க. ஐயா நான் உண்மையா சொல்றேன், இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கிறேன்னா என் தமிழ் தாயை என் நாக்கிலும், என் தமிழ் தாயை என் வாக்கிலும், என் பாரத தாயை என் நெஞ்சிலும் சுமந்து கொண்டுதான் வந்திருக்கிறேன். இங்க நான் வந்து ஒரு நடிகை, எல்லாரும் நடிகை கஸ்தூரி நடிகை கஸ்தூரி, உண்மைதான் நடிகை. ஆனா இங்க நான் நடிகையா வரல, ஐயாவுடைய ஒரு அபிமானியா வந்திருக்கிறேன், ஒரு பெண்ணா வந்திருக்கிறேன், ஒரு தாயா வந்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல தேச பக்தையாகவும் என்னுடைய அம்மன் மாரியம்மனின் பக்தையாகவும் நான் வந்திருக்கிறேன். அந்த பக்திங்கிறது தேசியம்னு நீங்க சொன்னீங்க, பக்தி வேற இல்ல, தேசம் வேற இல்ல, கடவுள் வேற இல்ல, நம்முடைய தேசம் வேற இல்ல, தாய்மார்கள் வேறு இல்லை, நம்முடைய தாய் நாடு வேறு இல்லை. இத நான் சொல்லல, நெப்போலியன் பிரான்ஸ்ல சொல்லியிருக்காரு, எனக்கு நல்ல தாய்களை கொடுங்கள், நான் உங்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு நெப்போலியன் சொல்லியிருக்காரு. அடுத்த தலைமுறைய வளர்க்கறது உங்க கையில தான் இருக்கு.